இலங்கையினுடைய 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினுடைய இரண்டாம் வாசிப்பினுடைய வாக்களிப்பு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 160 வாக்குகள் பெறப்பட்டு இந்த வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலதிகமாக 118 வாக்குகள் கிடைக்கப்பட்டிருக்கு. විරුද්ධව ඡන්ද 42ක්ද ලැබී ඇත. ඡන්දය දීමෙන් වැළකී සිටි සංඛ්‍යාව 8කි. ඒ අනුව විසර්ජන 50 කෙටුම්පත 2026 දෙවෙනි වර කියවීම වැඩි ඡන්ද 118කින් සම්මත වූ බව මෙම සභාවට දන්වනු කැමැත්තෙමි. எதிராக 42 வாக்குகள், எதிராக 42 பேர் வாக்களிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னா, எதிர்க்கட்சியில் இருந்த 4 உறுப்பினர்கள் இதுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. குறிப்பா மனோ கணேசன், ராதாகிருஷ்ணன், திகாம்பரம், ஜீவன் தொண்டமான் இவங்க 4 பேரும் இதுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்காங்க. இதுல அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்னன்னு சொன்னா, ஜனாதிபதி மலேக மக்களுக்கு வழங்க போகின்ற இந்த சலுகை, அதாவது சம்பள உயர்வை அவர் வழங்குவார் அப்படின்ற நம்பிக்கையை வைத்துக்கொண்டு இதை நாங்க வாக்குகளாக அவங்களுக்கு வழங்குறோம், இதுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பரவலா எதிர்க்கட்சிகள் எதிர்த்திருக்கிற நேரத்தில் எதிர்க்கட்சி பக்கம் இருந்து கொண்டு இதுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்காங்க. கடந்த காலங்களில் இது பெரிய அளவா பேசப்பட்டது. மலேக பழைய கால அரசியல்வாதிகள் மீது மிகப்பெரிய விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த விமர்சனத்திலிருந்து தப்பித்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு ஆதரவாக வாக்களித்து அப்படின்னு தான் சொல்லலாம். இதுக்கு தப்பித்தவர் எதிராக வாக்களித்திருந்தா இன்றைக்கு சமூக வலைத்தளத்துல என்ன நடந்திருக்கு, எப்படியான கருத்துக்கள் அவர்களுக்கு வந்திருக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அவர்களும் அதை புரிந்து கொண்டு சரி அரசாங்கத்தோடு இந்த விஷயத்திலேயாவது ஒத்துப்போகும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இது காணாதான், இல்லை பொதுவாக பேசப்படுற விஷயம் இது காணாதான். ஆனா இது ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும் என்றுதான் பலருடைய பேச்சாக இருந்தது. அதற்கு ஆதரவாக இவர்கள் வாக்களித்து தப்பித்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி இப்ப பேசப்படுது. ரைட், இதோட இலங்கை தமிழரசு கட்சி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, வாக்களிக்கல, எதிராகவும் வாக்களிக்கல, ஆதரவாகவும் வாக்களிக்கல. நாங்க எதிர்ப்பும் இல்லை, ஆதரவும் இல்லை, இப்படி எடுத்துக்கொள்ளலாம். நாங்க ஆதரவு தான், ஆனா எதிர்ப்பா வாக்களிக்க மாட்டோம், ஏன்னா நாங்க எதிர்கட்சியில இருக்கோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் அதே பழைய அரசியல் கலாச்சாரத்தை பின்பற்றி இந்த நிமிடம் வரைக்கும் அரசியல் செய்து கொண்டிருக்கும் இலங்கை தமிழரசு கட்சி இன்றைக்கு எதிராகவும் வாக்களிக்கல, ஆதரவாகவும் வாக்களிக்கல. இது ஒரு முக்கியமான சந்தோஷமான செய்தி. இலங்கை மெடிக்கல் கவுன்சில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அப்படின்னு சொன்னா, வைத்தியர்கள், மருத்துவ அதிகாரிகள் இவங்க எல்லாருமே எழுதி கொடுக்குற அந்த துண்டு இருக்கு தானே, மருந்து வாங்குறதுக்கு ஃபார்மசியில் கொடுத்து வாங்குறதுக்கு அல்லது எங்கேயாவது வாங்குறதுக்கு ஹாஸ்பிட்டலில் வாங்குறதுக்கான ஒரு துண்டு டாக்டர் எழுதி கொடுப்பாங்க. இது யாருக்குமே விளங்காது. அது நம்ம வந்து இதை வச்சு நிறைய நகைச்சுவைகள் கூட செஞ்சிருக்கோம். ஆனா இனி இந்த மருந்துகளை எழுதி கொடுக்கும் போது டாக்டர் என்ன மருந்து எழுதுறான்னு தெளிவாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னா, இது நோயாளர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. காரணம், அவங்க கிறுக்கி விட்டு போகும்போது ஃபார்மசியில் இருக்கவங்க அதை சரியாம வேறொரு மருந்தை கொடுக்கலாம். இதனால நோயாளர் பாதிக்கப்பட ஏற்கனவே ஒரு வருத்தத்தில் இருக்காரு. இந்த விஷயம் அப்படின்னு சொன்னா, பனைமரத்தில் அலை விழுந்தவன மாடு மிதிக்க மாதிரி ஆகக்கூடாது அப்படின்றதான் இதில் அர்த்தமே. எனவே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யாம தெளிவாக எழுதுங்கள், இது கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு மாதிரி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இனி டாக்டர்ஸ்கள் இனி கிறுக்க முடியாது, சரியா எழுதணும். இந்த மருந்துனா இந்த மருந்தோட பேர் எழுதுனா நல்லா இருக்கு. நானும் சில வழிகளில் பார்க்குறது, இது எப்படித்தான் இந்த ஃபார்மசிக்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க, நமக்கு சரியான மருந்து தான் தாராங்களா, இல்லை இப்போ ஒரு குத்து மதிப்பாக தந்து விடுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் எனக்கு இருந்திருக்கு நிறைய இடத்துல. நீங்க எப்படி அதை எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி சந்தேகம் இருந்திருக்கா அப்படின்றதையும் கருத்துக்களை சொல்லுங்க. இது ஒரு விஷயம். நம்ம அண்மை நாட்களை பார்த்தோம், இந்த அதிக விலைகளுக்கு பொருட்களை விற்கிற கடைகளை சோதனை செஞ்சு அவங்களுக்கு தண்டப்பணங்கள் 5 லட்சம், 10 லட்சம், 5000, 10,000 என்று ஏராளமான தண்டப்பணங்கள் விதவிதமா விதிக்கப்பட்டது. இந்த தண்டப்பணங்கள்ல இருந்து கடந்த 8 மாதத்துல அரசாங்கத்துக்கு வந்த வருமானம் எவ்வளவு தெரியுமா? 121 மில்லியன் ரூபாய்கள் வருமானமாக வந்திருக்கிறது. இந்த தண்டப்பணத்தால மட்டும் அதிக விலைக்கு பொருட்களை விற்றவர்களிடமிருந்து வந்த பணம். இன்று முதல் பேருந்து கட்டணங்களை நீங்க ஏடிஎம், நீங்க வைத்திருக்கிற பேங்க் அட்டைகள் மூலமாக, கடன் அட்டையோ அல்லது ஏடிஎம் கார்டு மூலமாக, டெபிட் கார்டு மூலமாக செலுத்த முடியும். குறிப்பா பயணிகள் பேருந்துகளில் அந்த டிக்கெட் மெஷின் வச்சிருப்பாங்க, அந்த கார்டை வந்து எடுத்துக்கொண்டு பணம் வாங்குற மாதிரியான ஒரு மெஷின் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய இடங்கள்ல. அந்த மெஷின்களை பயன்படுத்துகிற பேருந்துகளை நீங்கள் பயணம் செஞ்சால் நீங்கள் காசு கொடுக்காம கார்டை கொடுத்து உங்களுடைய பயணத்துக்கான பணத்தை செலுத்தலாம். இனி இந்த மீதி வாங்குறது 50%, 1 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா மிச்சம் தரல அப்படின்ற கதைக்கே இடமில்லை. இது ஒரு பொது போக்குவரத்தினுடைய மேம்பாட்டினுடைய ஒரு முக்கியமான ஆரம்பமாக இது இருக்குது அப்படின்ற மாதிரி போக்குவரத்து அமைச்சர் இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் பேசும்போது சொல்லியிருந்தாரு. மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. அண்மை நாட்களாக இந்த போதைப் பொருளோடு சம்பந்தப்படுகின்ற செய்திகளை ஊடகங்களுக்கு வழங்குவதில்லை என்ற மாதிரியான ஒரு
சுற்றறிக்கை வெளியிடப்பட்டு அது தொடர்பாக இப்பொழுது சமூக மத்தியத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கு. அதுல எந்த விதமான உண்மையும் இல்லை. காரணம் MBP-னுடைய உறுப்பினருடைய கணவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த விஷயம் கொண்டு வரப்பட்டது அப்படின்ற மாதிரி தான் விமர்சனங்கள் இருக்கு. அதுல எந்த உண்மையும் இல்லை. எப்படி சொல்லப்பட்டதுன்னு சொன்னா, கடந்த நாட்கள்ல உங்களுக்கு தெரியும் மகாரகமையில வச்சு ஒரு குற்றவாளி கைது செய்யப்பட்டார். அவரை வைத்து உடனடியாக வீடியோ எடுத்து அது தொடர்பாக அதிலே விசாரணை செஞ்ச ஒரு வீடியோ காட்சி சமூக வலைதளங்கள் அதிகமாக பரவி இருந்தது. இதை தடுக்கிற முகமா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது ஒழிய போதைப்பொருள் தொடர்பான விஷயங்கள் கைதுகள் தொடர்பாக செய்தி வெளியிடக்கூடாது அப்படின்றதுல எந்த விதமான உண்மையும் இல்லை. அது வெளியிடப்படலாம் விசாரணைக்கோ அல்லது சட்டத்துக்கு எதிரான வகையில் அந்த செய்திகள் இல்லாவிட்டால் அந்த செய்திகள் வெளியிடப்படலாம் அப்படின்ற மாதிரி அவர் 2 நாள்ல சொல்லியிருந்தாரு. இன்னொரு விஷயம், அக்டோபர் 30 முதல் நேற்று 13 வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள 16,915 பேர் இந்த போதைப்பொருள் எதிர்ப்பு நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டிருக்காங்க. 16,915 பேர். இன்றைக்கு வரைக்கும் இது 17,000 தாண்டி இருக்கும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவான தொகை கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கு. ஏற்கனவே ஜெயில 35,000 பேருக்கு மேல இருக்காங்க. 10,000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல இதுல வேற 16,000 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதுல 20 பேருக்கு எதிராக சட்டவிரோதமான சொத்துக்கள் சேர்த்தார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. வருகின்ற 21 ஒரு பெரிய பேரணி ஒன்று நுகைகொடையில் நடக்க போகுது. இது அரசாங்கத்துக்கு எதிரான பேரணி அல்ல. இது அரசாங்கம் கொண்டு வந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருப்பதை ஞாபகப்படுத்துறது. இந்த வாக்குறுதிகளை நீங்க கொண்டு வந்தீங்க மக்கள் மத்தியில், ஆனால் இன்னும் நிறைவேற்றல அப்படின்றத நினைவுபடுத்துறதுக்கான ஒரு பேரணி தான் அப்படின்ற மாதிரி நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சொல்லியிருக்காரு. உண்மையை சொல்ல போனா மக்களுக்கு அதை ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அரசாங்கம் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்களோ அது எல்லாமே வீடியோக்களாக சமூக வலைதளங்கள் இருக்கு, மக்களுக்கு நல்லா பதிஞ்சும் இருக்கு. எனவே இதை அவர் இன்றைய நாளில் ஞாபகப்படுத்தாரு. இந்த எதிர்க்கட்சிகள் இதற்கு ஆதரவு வழங்குவது போல இப்ப தெரியுது. ஆனா எந்த அளவுக்கு இருக்க போது, யாரெல்லாம் இணைந்து கொள்ள போறாங்க அப்படின்றது இறுதி நேரம் வரைக்கும் உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னு கூட நாங்க சொல்லலாம். கடந்த 8 மாதத்துல இலங்கை துறைமுகத்திற்கு வந்த வருமானம் எவ்வளவு தெரியுமா? 32.2 பில்லியன் ரூபாய்கள். மிகப்பெரிய அளவான தொகையை இலங்கை சுங்கம் சம்பாதித்திருக்கிறது. இதுவரையில் இல்லாத வரலாற்று வருமானத்தை பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல இன்னும் ஒரு துக்கமான செய்தின்னு சொல்லலாம். இது சந்தோஷமான செய்தி இப்ப வருமானம் வந்திருக்கிறது. துக்கமான செய்தி ஒன்று இருக்கு. கிட்டத்தட்ட 201 கண்டெய்னர்கள்ல மிக விரைவாக பழுதாகக்கூடிய உணவுகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அது இன்னும் சுங்க திணைக்களத்தால் அல்லது ஹார்பர்ல இருந்து விடுவிக்கப்படலை. மிக தாமதமாகுது, மாதக்கணக்காகுது. காரணம் அது உணவுப் பொருட்கள். ஆனாலும் கூட அதை எவ்வளவு விரைவாக வெளியில் அனுப்ப முடியுமோ அதை அனுப்ப முடியாம இந்த தாமதம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மை நாட்கள் அரிசியும் கூட ஒரு 3 மாத காலமா வந்த கண்டெய்னர்கள் வந்த அரிசிகள் 1.5 லட்சம் கிலோகிராம் உடையுள்ள அரிசிகள் கூட இன்னும் வெளியில விடலை அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு செய்தி பார்த்தோம். அதே மாதிரி இந்த உணவுப் பொருட்கள் மிக தாமதம். ஏற்கனவே பலதான உணவை தான் விற்கிறாங்க. இதுல வேற மாதக்கணக்கா ஹார்பர்ல இருந்தா என்னென்று எப்படி உணவுப் பொருட்களை நம்பி வாங்குறது? ஒரு கண்டெய்னர் 2 கண்டெய்னர்ல 200க்கும் அதிகமான கண்டெய்னர்கள். அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.